ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம எடிட்டர் இருக்காங்க இல்லையா, ஜெய் ப்ரோ, எஸ்எஸ் மியூசிக், நம்மள மாதிரியே வீக்கோட பிக் ஃபேனு. ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து எடிட்ஸ் வந்து நமக்காக ஷேர் பண்ணுவார். எஸ்எஸ் மியூசிக்கில் எடுத்து ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்களோட அழகான வீக்கோட ஒரு தருணங்களை வந்து ஷேர் பண்ணுவார். நமக்கு அன்சீன் பிடிஎஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவும் ஷேர் பண்ணியிருந்தார் சர்ப்ரைஸாக, சாட்டர்டேவும் ஷேர் பண்ணியிருந்தார். ஃப்ரைடே ஷேர் பண்ணியிருந்தது ஆல்ரெடி உங்ககிட்ட போட்டிருந்தேன். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன், பட் போடும்னு சொல்லிட்டு போட முடியல. பட் ஃபைனலாக இந்த ஒரு தருணத்தில் ஷேர் பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேட் மொமெண்ட்டில் இருக்கோம், வீக்கோட மொமெண்ட்ஸ் எபிசோட்ஸில் பார்க்க முடியாட்டி இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இது அதுக்காக தான் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ ரெண்டு பேரும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரியை பார்க்குற விதம், காவேரி விஜயை பார்க்குற விதம்லாம் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்ஸில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீக்கா ட்ரெண்ட் ஆனதுக்கான ஒரு ரீசன். இங்கே தான் வந்து வீக்காங்கிற நேம் உருவானதுக்கான இடமும் இந்த இடம் தான். பிகாஸ் உங்களை சுவாமிநாதன் லக்ஷ்மி பிரியான்னு கூப்பிட்றதா இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹேஷ்டேக் வீக்கான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் தான் வந்து ஐடியா கொடுப்பாரு. ஸோ அதில் ட்ரெண்ட் ஆனது, அப்போது ட்ரெண்ட் ஆனது தான். ஸோ வீக்கா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தை போயிடுச்சு. ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டாங்க வீக்காங்கிற நேமில். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஃபுல் வீடியோஸ் நம்மளால் ஷேர் பண்ண முடியாது. இன்ஸ்டாவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாவில் அதுக்கு பிக்ஸ் மட்டும் நான் வந்து ஒரு சில பிக்ஸ் இந்த ஒரு ஃபோட்டோஸ்லேயே கார்னரில் நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தம்ப்நெயிலில் பிக்ஸ் வந்து ஒரு சில பிக்ஸ் வந்து நான் போடுறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன தான் வந்து இப்போது எபிசோட்ஸ் மாதிரி கஷ்டமாக பண்ணாலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஒரு சில வீடியோஸ் உங்களுக்காக. அடுத்து எப்போடா சாட்டர்டே வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த எடிட்ஸ் என்ன போடுவார் அப்படின்னு பார்க்குறதுக்காக ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம்.